ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டி ஸ்டுடியோ அண்ட் நான் உங்கள் தீபக். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் லிஸ்ட்டில் எக்கச்சக்கமான டாபிக்ஸ் வந்து லைக் சப் டாபிக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஒரு சில டாபிக்ஸ் வந்து பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதாவது இப்போ நான் வேரியபிளில் வந்து ஒரே ஒரு வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ தான் என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வேரியபிளில் என்னால் ஏதோ ஒரே ஒரு வேல்யூ தீபக் இல்லை வேறு ஏதோ ஒரு நேம், ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்காக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள். ஸோ இப்போ லிஸ்ட் அப்படின்றது சேம் ஒரே ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து லிஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ இந்த நேம்ஸ்குள்ளே நான் என்னென்ன வேல்யூலாம் அசைன் பண்ண போகிறேனோ அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸில் தீபக் நான் கொடுத்துக்கிறேன், ஆகாஷ் கொடுத்துக்கிறேன், அஜய் கொடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் இன் த சென்ஸ் ஒரே ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் லிஸ்ட்டு. ஸோ இந்த மல்டிபிள் வேல்யூஸில் வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. லைக் நீங்கள் என்ன டேட்டா டைப்பை வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து உங்களால் சேஞ்சும் வேணால் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ தீபக்கு, ஸோ என்னோடய ஏஜ் வந்து 20. ஸோ அதுக்கப்புறம் லைக் இப்போ எதனாச்சும் ஒரு டெசிமல் வேல்யூ, லைக் நான் வந்து 19.8 அந்த மாதிரி சும்மா ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் இது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் நம்ம இப்போ நார்மலாக எப்படி வந்து ஒரு வேரியபிளில் லைக் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன போடுவோம், அந்த வேரியபிளோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா வேரியபிள்குள்ளே என்னென்னலாம் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ நான் இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம நேம்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய டெர்மினலில் பைத்தான் லிஸ்ட் டாட் பை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இது பிரிண்ட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் தீபக் வருது, ஸோ 20 வருது, ஸோ இந்த 19.8 வருது, அண்ட் தென் ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த 4 வேல்யூஸும் ஒரே ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே இந்த மொத்த இதுவுமே வந்து இன்க்ளூடிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட என்ன ஆயிருக்கு, லைக் ஸ்டோர் ஆகிருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போது எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த தீபக் மட்டும் பிரிண்ட் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த 20 மட்டும் பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா எனக்கு இந்த 19.8 மட்டும் பிரிண்ட் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த ட்ரூ மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறது? ஏன்னா இப்போ இது எல்லாமே ஒரே ஒரு வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்படின்றப்போ நம்ம இது எல்லாத்தையும் லைக் வேரியபிள் நேம் கொடுத்தா எல்லாமே தானே பிரிண்ட் ஆகுது. எப்படி எனக்கு தனித்தனியாக அந்த ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே தான் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ நார்மலாக இப்போ நம்ம இந்த இடத்துல இமேஜின், ஸோ நம்ம டி அப்படின்றது தீபக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இங்கே தீபக்குன்னு போட்டிருக்கோம், இங்கே 18 போட்டிருக்கோம். ஸோ இங்கே சம்திங் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸும் ஒரே ஒரு இதில் இருக்குது. ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்றது, ஸோ இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இந்த தீபக் அப்படின்ற வேல்யூக்கு ஸோ இந்த தீபக்கோட இண்டெக்ஸ் 0வாக இருக்கும். ஸோ இந்த 18 அந்த வேல்யூவோட இண்டெக்ஸு 1ஆக இருக்கும். ஸோ இந்த அடுத்த இதோட இண்டெக்ஸு 2, ஸோ அதுக்கப்புறம் 3, ஸோ இதுக்கப்புறம் அப்படியே போக 4, 5, 6, 7, 8 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா, அது வந்து நம்ம எவ்வளோ இது ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். பட் ஆல்வேஸ் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ நம்மளோட கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட கோடு. ஸோ இப்போ தீபக் அப்படின்றது அப்போ 0, 20 அப்படின்றது இண்டெக்ஸ் 1, ஸோ 19.8 அப்படின்றது இண்டெக்ஸ் 2,
இதுக்கு வந்து 3 ஓகேவா. ஸோ 0 1 2 3 ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு நேம்ஸ்ல இருக்கிற இண்டெக்ஸ் 0, ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த நேமை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. லைக் இந்த வேல்யூஸ், இந்த வேரியபிள்ல இருக்கிற 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ எனக்கு அதை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ நான் அகைன் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தீபக் அப்படின்னு மட்டும் வந்திருக்கு. ஏன் பேலன்ஸ் இது எல்லாமே வரல அப்படின்னா, நம்ம இந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு நம்ம சொல்லலை. நம்ம ஏன்னா எதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், 0th இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இன்கேஸ் நான் 0வை எடுத்துட்டு 1 போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வெறும் 20 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவே நான் இந்த 1ஐயும் எடுத்துட்டு நான் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போட்டேன்னா எனக்கு 19.8 அப்படின்ற இந்த ஃப்ளோட் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த 2ஐயும் எடுத்துட்டு 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட வேலை. ஸோ நம்ம இந்த மாதிரி இண்டெக்ஸை யூஸ் பண்ணி பர்டிகுலராக இருக்கிற ஏதோ ஒரு லைக் மல்டிபிள் அந்த வேரியபிள்ஸில் நமக்கு தேவையான வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ நம்ம டைரெக்டாக இண்டெக்ஸ் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ டைரெக்டாகவே வந்து நம்ம 1 2 3 4ன்னு, ஸோ இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு இருந்தாலே ஆல்டர்னேட்டிவ் நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ஒன்று இருக்கும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றது, ஸோ அந்த இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம எப்படி இங்கே 0 1 2 3ன்னு போட்டோமோ இது அப்படியே ரிவர்ஸில் வந்து போட்டால் அது நெகட்டிவ் இண்டெக்ஸ். பட் ஆனால் -1ல இருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா -0 அப்படின்னு சொல்லி இருக்காது. ஸோ தட் நம்ம வந்து -1 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட்ல இருக்க வேல்யூ ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் திருப்பி -2 அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 19.8 அப்படின்ற அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஸோ அகைன் நான் -3 போட்டேன் அப்படின்னா 20 பிரிண்ட் ஆகும். -4 போட்டேன் அப்படின்னா தீபக் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. பாசிட்டிவ் இண்டெக்ஸில் வந்து எப்போவுமே 0லேருந்து தான் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுலேயே பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஒன்று லைக் மெயினானது ஒன்று பார்ப்போம். ஸோ என்னது அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி என்னோட லிஸ்ட், அதாவது லிஸ்ட்டுக்குள்ளே தீபக்னு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சரியா. ஸோ இந்த தீபக் வந்து எங்கே இருக்குது, 0th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த 0th இண்டெக்ஸில் இருக்க இந்த தீபக் அப்படின்ற வேல்யூவை நான் வேறு ஏதோ ஒரு வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். சரியா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் பிஃபோர் சேஞ்சிங் தி வேல்யூ, ஓகேவா. நான் இது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பிரிண்ட் லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், பிஃபோர் சேஞ்சிங் த வேல்யூ. நான் இன்னும் எந்த வேல்யூமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ டிஃபால்ட்டாக இந்த 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா தீபக் அப்படின்றது தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நான் அடுத்த லைனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு தீபக் வேணாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேம்ஸ் போட்டுக்க போகிறேன். ஸோ நேம்ஸில் இருக்க அந்த 0th இண்டெக்ஸில் இருக்க அந்த தீபக்கை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இப்படி போட்டுக்கிட்டேன். ஸோ நேம்ஸில் 0th இண்டெக்ஸில் இருக்கிற அந்த தீபக்கை எனக்கு என்னவா மாற்று அப்படின்னா அஜயா நான் மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ மாற்றிட்டதுக்கப்புறம் நான் என்ன, இது வந்து கரெக்டாக தான் மாறி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கரெக்டாக சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பிரிண்ட்டில் போயிட்டு ஆஃப்டர் சேஞ்சிங் த வேல்யூ. ஸோ நான் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து உண்மையிலேயே மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே கம்மா வச்சு இங்கே நேம்ஸில் நம்ம அந்த 0th வேல்யூ வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் சேஞ்சிங் த வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, இந்த நேம்ஸ் இந்த லைன் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதில் பிரிண்ட் எதுவும் இல்லைன்றதுனால அது நமக்கு கன்சோலில் காமிக்காது. ஸோ அடுத்தது என்ன, இந்த லைன் ரன் ஆகும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிஃபோர் சேஞ்சிங் த வேல்யூ அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நம்மால் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிஃபோர் சேஞ்சிங் த வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோட்ஸ் வரைக்கும் அந்த டபுள் இது இருக்குல்ல, கோலன் இருக்குல்ல, ஸோ அந்த கோலன் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு நேம்ஸில் இருக்க 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்துக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக என்ன ஆயிருக்கும், இந்த நேம்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆயிருக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கிற 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ அது தீபக்கு. ஸோ அது என்ன ஆயிருக்கு, எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போது வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தீபக்குன்னு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு. ஸோ அகைன் நான் நேம்ஸில் இந்த 0th இண்டெக்ஸில் எனக்கு அஜய் அப்படின்னு சொல்லி எனக்கு சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது அஜய் நம்ம ஆல்ரெடி இதை இப்படி சொன்னோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த தீபகை தூக்கிட்டு ஸோ இந்த அஜயை வந்து அதை ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, முடிச்சதுக்கப்புறம் அகைன் நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன ஆயிருக்கு, ஆஃப்டர் சேஞ்சிங் த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்கு ஸோ இந்த கோலன் வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸோ ஆகிட்டதுக்கப்புறம் நேம்ஸில் 0th அரே அகைன் செக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த தடவை போடும் போது அது டேரெக்டாக ஃபஸ்ட்டு லைனுக்கு போகாது, ஏன்னா இது ஆல்ரெடி ரன் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தேர்ட் லைனில் லாஸ்ட்டாக ரீசெண்டாக நம்ம என்ன சேவ் பண்ணோம், நேம்ஸு 0. ஸோ நேம்ஸில் இருக்க 0th இண்டெக்ஸ் வேல்யூ அஜயா தான் வந்து இப்போ இருக்கும். ஸோ அதனால் அது என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அஜய் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போது இதை மாற்றிட்டதுக்கப்புறம் நான் மொத்த வேரியபிளுமே வந்து நான் பிரிண்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் திங்க். ஸோ நான் வந்து ரன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஆன்சரை வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ மொத்தமாக நம்ம பிரிண்ட் பண்ணும் போது எனக்கு தீபக் அப்படின்ற இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுமா, இல்லை அஜய் அப்படின்ற இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகி மொத்தமாக பிரிண்ட் ஆகுமா? ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கோடை வந்து மாற்றியாச்சு. ஸோ அதனால் இந்த அஜய் தான் வந்து இப்போ இந்த தீபக் பதிலாக ரீப்ளேஸ் ஆகி ஸோ நம்ம மொத்தமாக கால் பண்ணும்போது என்ன ஆகும், அஜய் 2019.8 ட்ரூன்னு இருக்கும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி அஜய், நீங்கள் என்ன எல்லா வேல்யூவும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ நான் நேம்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ என்னது 20 இருக்குது. நான் இப்போ அந்த 20 வந்து நான் அகைன் நான் தீபகா மாற்றிக்கலாம், என்னவா வேணால் மாற்றிக்கலாம், எந்த டேட்டா டைப்பாக வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் தீபகா மாற்றிட்டேன்னா இப்போ எனக்கு பாருங்கள், நான் அகைன் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு அஜய் இப்போ தீபக்கு 19.8 ட்ரூ அப்படின்னு சொல்லி காமிக்கும். வந்துடுச்சா, தீபகன் மாறிடுச்சு பாருங்க இங்கே. ஸோ நான் அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஆல்ரெடி அங்கே தேர்ட் இண்டெக்ஸில் வந்து ட்ரூன்னு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், அப்போது இங்கே நேம்ஸில் இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு வந்து அந்த 19.8 வேணாம்ப்பா, எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இப்போ எனக்கு மொத்த அந்த இதுவுமே மாறிடும் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டு வச்சது தீபக்கு 19.8 ட்ரூன்னு தான் போட்டு வச்சோம். ஆனால் நான் இங்கே எல்லாத்தையும் மாற்றினதுனால என்ன இருக்குது, நான் தனித்தனியாக மாற்றிருக்கேன். ஸோ நேம்ஸில் 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ அஜய்ன்னு சொல்லி போட்டேன், நேம்ஸில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கிறது தீபகன் போட்டேன், செகண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்துடுச்சு பாருங்க. ஸோ அப்போ நேம்ஸ் தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். 0th அஜய் வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட்டில் தீபக்கு, செகண்டில் ஃபால்ஸு, லாஸ்ட்டில் நம்ம இன்னும் எதுவுமே மாற்றலை. ஸோ அதனால் அந்த ட்ரூ வந்து அது அப்படியே வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஸோ இந்த 4 டாபிக்ஸாக வந்து இதில் கொஞ்சம் மெயினான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இன்னும் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நான் அடுத்த பைத்தான் டுட்டோரியலில் வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்னும் அந்த டுட்டோரியல்ஸ்லாம் போய் பார்க்கல அப்படின்னா ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து இன்னும் லிஸ்ட்டை பற்றி இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஆட் பண்ணுறது, இன்னும் நிறைய ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ நான் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.